என்னதான் பெரிய பெரிய கோயில்களுக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு சாமி கும்பிட்டு வந்தாலும் உங்க வீட்டுல நிம்மதியே இல்லைன்னு உங்களுக்கு யோசனை வருதா? அப்படின்னா நீங்க உங்க குலதெய்வத்தை மறந்துருக்கலாம். ஒரே ஒரு நாள் உங்க மொத்த பரம்பரையின் சாபத்தையும் நீக்கி புண்ணியத்தை தரக்கூடிய சக்தி பங்குனி உத்திரத்துக்கும் உண்டு. அது ஏன் தெரியுமா? பங்குனி உத்திரத்துக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே எப்பயும் நிலைத்திருக்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். குலதெய்வம் தெரிஞ்சாதானங்க இதெல்லாம் வழிபடுறதுக்குன்னு சொன்னீங்கன்னா, குலதெய்வம் தெரியாதவங்க அவங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், அப்படியும் முடியலன்னா எப்படி வழிபடணும்ன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதனால இதை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தோட பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னைக்கு பார்க்க போறது பங்குனி உத்திரமும் குலதெய்வ வழிபாடும். தமிழர் பாரம்பரியத்துல குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஆன்மீக மரபு. நம்ம எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தையும் அந்த குலத்தையும் தலைமுறைகளாக காத்து அருள்பாலிக்கும் தெய்வம் தான் நம்மளோட குலதெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த விரதத்தை மேற்கொண்டாலும், எந்த பெரிய தெய்வத்தை வணங்கினாலும் முதல்ல நாம வணங்க வேண்டியது நம் குலதெய்வமே அப்படின்னு முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன் குலதெய்வத்தை வழிபடுறது முக்கியம்? ஏன்னா நம்ம குலத்தோட காவலர் தான் நம்மளோட குலதெய்வம். நம்ம முன்னோர்களோட அருள் வடிவம் தான் அந்த குலதெய்வம். நம் குடும்பத்திற்கு வழிகாட்டும் தெய்வம் தான் குலதெய்வம். நம்ம முன்னோர்களோட ஆத்மாக்கள் அந்த குலதெய்வத்திற்குள்ள அடங்கி இருக்குமா. அதனாலதான் குலதெய்வத்தை மறந்தா வாழ்வுல முழு அருள் கிடைக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு கூட தலைமுறையாக குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் சிறப்பாக நடைபெற்று வருது. ஒரே குலத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயில் அபிஷேகம் செய்வாங்க, பூஜை நடத்துவாங்க, படையல்கள் வைப்பாங்க, குடும்பங்களாக ஒன்றிணைந்து வழிபடுவாங்க. இதன் மூலமா உறவுகளும் உறுதியடையும், குடும்ப ஒற்றுமையும் வளரும். சொந்த ஊர்ல வசிப்பவங்களுக்கு குலதெய்வத்தை அடிக்கடி வணங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா வேலை, கல்வி போன்ற காரணங்களால வெளியூர்ல வசிக்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லாம போகும். அதனாலதான் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது அனைவரும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல நம் முன்னோர்கள் ஒரு சிறப்பான நாளை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் பங்குனி உத்திரம். மத்த நாளை விட்டுட்டு ஏன் பங்குனி உத்திரம்? ஏன்னா தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமான பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமான உத்திரம் பௌர்ணமியோட சேரும் நாள் மிக புண்ணியமான நாளா கருதப்படுது. அந்த நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த நாள்ல பல தெய்வங்களோட தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதா புராணங்கள் சொல்லுது. அதுல முக்கியமான ஒண்ணு, இந்திரன் தன் மகள் தேவயானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தது இந்த நாள்ல தான். குறிப்பாக திருப்பரங்குன்றத்துல இது ரொம்பவும் விசேஷமா கொண்டாடப்படுது. இந்த தெய்வீக திருமணம் காரணமா பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளா கருதப்படுது. ஆனா இது முருகப்பெருமானுக்கு மட்டும் சிறப்பான நாள் இல்ல. இமயமலை அரசன் மகளான பார்வதி தேவிய சிவபெருமான் மணந்து கொண்ட நாள் இதுதான். இதை குறிக்கும் வகையில தான் அனைத்து சிவாலயங்களையும் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் விமர்சையா கொண்டாடப்படுது. கம்பர் மற்றும் வால்மீகி ராமாயணத்தின்படி மிதிலையில் ராமபிரான் சீதையை மணமுடித்ததும் இதே உத்திர நட்சத்திரத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான அதாவது திருமணமான நாளும் இதுதான். சிவனுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் மகனா பிறந்த ஐயப்பன் அவதரித்த நாளாவும் இது கருதப்படுது. அதனாலதான் இந்த நாள் அனைத்து தெய்வங்களுக்கும் மிக சுபமான நாள் அப்படின்னு கருதப்படுது. ஏன் இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பாப்போமா? ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த அருள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் அவசியம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அதனால முதல்ல குலதெய்வம், அப்புறம் மற்ற தெய்வங்கள் அப்படின்ற வழிபாட்டு முறைய அவங்க பின்பற்றினாங்க. பங்குனி உத்திரம் போன்ற மிக புண்ணியமான நாள்ல குலதெய்வத்தை வணங்கினா குடும்பத்துல வளம் அதிகரிக்கும், தடைகள் அகலும், நிம்மதி நிலைக்கும், தலைமுறைகளுக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பங்குனி உத்திர நாள்ல இரண்டு முக்கியமான சக்திகள் ஒன்று சேருது. அதாவது அன்னைக்கு பௌர்ணமி முழு மதி நாள், அப்புறம் உத்திர நட்சத்திரம். இந்த இரண்டு தெய்வீக சக்திகளும் சேரும் போது மனிதர்களின் பிறவி பிணிகளை தீர்க்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீக மரபுகள் கூறுது. அதனாலதான் இந்த நாள்ல
குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை வழிபட்டா அதுக்கு மிகுந்த புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. எப்படி வழிபடலாம்? பங்குனி உத்திர நாள்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் அபிஷேகம் செய்யலாம், மலர் பூஜை செய்யலாம், தீபம் ஏற்றலாம், படையல் வைத்து வழிபடலாம். அப்படி உங்க குடும்பத்துக்கு என்ன முறை இருக்கோ அதை பின்பற்றி வழிபடலாம். இது மூலமா குலதெய்வத்தோட அருள், முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். வெளியூர்ல இருக்கவங்க என்ன செய்யலாம்? சிலருக்கு அந்த நாள்ல குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாம போகலாம். அப்படி இருந்ததுன்னா முதல்ல சூரிய பகவான் அவர்களை வணங்கணும். அப்புறம் உங்க குலதெய்வம் இருக்கும் திசையை நோக்கி கைகள் கூப்பி வணங்கணும். வீட்டின் பூஜை அறையில குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி படையல் வைத்து வழிபடலாம். இதுவே குலதெய்வ வழிபாட்டிற்கு சமமான பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது. நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே எப்பயும் வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த எளிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பூஜை அறையில 5 முறை சொல்லிட்டு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கும். அந்த மந்திரம் என்னன்னு பொறுமையா சொல்றேன், கேளுங்க. ஓம் என் குலதெய்வமே வர வர, ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே. திரும்பி ஒரு தடவை சொல்றேன். ஓம் என் குலதெய்வமே வர வர, ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட உங்க வீட்டுல வெற்றிகரமான ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்க கண் கூட பார்க்கலாம். சில பேருக்கு குலதெய்வங்கள் தெரியாம இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்னு பாப்போமா? நாள் செய்யாதத கோல் செய்யும், கோல் செய்யாதத குலதெய்வம் செய்யும் அப்படின்னு பழமொழி இருக்கு. நடக்காத காரியங்களையும் நடத்தி தரும் வலிமை குலதெய்வங்களுக்கு இருக்கு. பெற்றவர்கள் எப்படி குழந்தைகளை தங்க கண்ணுக்குள் வைத்து காக்குறாங்களோ அப்படி குலதெய்வமும் தன் வம்சத்தை மக்களை காக்கும். ஆனா பிழைப்புக்காக ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு போய் வாழும் 2-3 தலைமுறை கடந்தவங்க சிலர் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறதுனால அடுத்த தலைமுறைக்கு தங்களோட குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாம போகுது. துன்பங்கள் தீர குலதெய்வத்தை தேடிப்போ அப்படின்னு ஜோதிடர்களோ மகான்களோ சொன்னதும் தங்களோட குலதெய்வம் எது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சொந்த ஊருக்கு போய் பழைய மனிதர்களை சந்திச்சா சிலருக்கு விட கிடைச்சிடும். ஆனா பலருக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது இல்ல. அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க தங்களோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது எப்படி அப்படின்றத பார்ப்போம். பொதுவா குலதெய்வத்தின் பெயர்கள் குடும்பத்துல குழந்தைகளுக்கு வைக்கும் வழக்கம் இருக்கும். உங்களோட குடும்பத்துல தாத்தா, தாத்தாவின் அப்பா அப்படின்னு அவங்களோட பெயர்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பொதுவாக அழைக்கும் பெயர் ஒன்னா இருக்கும், ஜாதக பெயர் ஒன்னா இருக்கும். காரணம் பெயர்கள் வழி வழியா வருபவை அப்படின்றதுனால பெரும்பாலும் ஜாதக பெயர்கள் குலதெய்வத்தின் பெயராதான் இருக்கும். அப்படி உங்களோட குலதெய்வத்தை பெயரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பொதுவா குலதெய்வத்தை நாம மறந்தாலும் குலதெய்வம் நம்ம மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக அது காத்திருக்குமா. எப்படி பெற்றோர் பிள்ளைகளை தேடி காத்திருப்பாங்களோ அப்படி காத்திருக்குமா குலதெய்வம். அதனால தன்னை மறந்து வாழும் தன் பிள்ளைகள் தன்னை தேடினாலே உடனே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமா குலதெய்வம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டு பூஜையில விடியற்கால பிரம்ம முகூர்த்தத்துல குடிச்சிட்டு அவரவர்கள் வழக்கப்படி நெற்றியில இட்டுக்கிட்டு ஒரு 5 முக குத்து விளக்கை ஏத்தி அதனோட தண்டு பக்கத்துல ஒரு புதிய துணி, அதாவது வஸ்திரம் சாத்தி பூ சுற்றி அதுக்கு முன்பா தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு வச்சு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு தீபம் தூபம் காட்டி, எங்களோட குலதெய்வம் தெரியாம நாங்க மன வருத்தத்துல இருக்கோம், அதனால எங்களோட குலதெய்வத்தை நினைச்சு உங்களையே அவராக பாவித்து இந்த படையில சமர்ப்பிக்கிறோம். இது தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக இந்த குலதெய்வத்தை காட்டுவீராக அப்படின்னு வேண்டிக்கிட்டா இறைவனோட அருளால குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிய வரும். குத்துவிளக்கு முன்பாக கண்ணோடி தியானம் செய்தா குலதெய்வம் சிலருக்கு மனக்கண்ணுல தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ஓரிரு நாள்லயே அந்த தரிசனம் கிட்டிடும், சிலருக்கு மாத கணக்குல கூட ஆகலாம். அப்படியும் குலதெய்வத்தை அறிந்து கொள்ள முடியல அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. புதிய காமாட்சி விளக்கொன்ன வாங்கி அதை சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்து பூ சூட்டி விளக்கேற்றி அதையே குலதெய்வமாக கருதி வணங்கலாம். நம்மளோட குலதெய்வம் அதுல வாசம் செய்து வழிகாட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டோட தலைவாசல் நிலைய கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாத்தி வெத்தலை பாக்கு, பழம், பொங்கல் வச்சு நிவேதனம் செய்து பூஜை செய்து வேண்டிக்கொன்னா உங்களோட குலதெய்வம் பற்றிய தகவல் உங்க வீடு தேடி வரும் அப்படின்றது உண்மை. குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சு அதை வழிபாடு செய்யாம இருக்கிறது பெரும் பாவம். அதனால வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபடலாம். அதனால குலம் தழைத்து வரும், சந்ததியினர் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. குலதெய்வம் உங்கள்கிட்ட அதிகம் எதிர்பார்க்கல,
ஆண்டுக்கு ஒரு முறை உங்க கையால ஒரு அபிஷேகம், ஒரு புது துணி, ஒரு கவலை அரிசி வெல்லம் கலந்த ஒரு சோறு இதை கொடுத்தாலே போதும், அவங்க எப்போதுமே உங்களை காத்து வச்சுப்பாங்க. இது 100க்கு 100 சத்தியம். அதனாலதான் நம்ம குலதெய்வம் கோயில்களுக்கு போகணும்னுட்டு நம்ம பெரியவங்க சுப நிகழ்ச்சிகளை குலதெய்வம் கோயில்ல வைக்கிறத மரபா வச்சிருந்தாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா சில பேர் திருமணத்தை குலதெய்வம் கோயில்ல நடத்துவாங்க. காது குத்து, முதல் முடியெடுப்பு, குழந்தைகளுக்கான முதல் பூஜைகள், இதெல்லாம் குலதெய்வத்தோட முன்னிலையில நடத்துறதுனால இது ரொம்ப மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறையினருக்கும் குலதெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தும் ஒரு நல்ல வழியாகவும் இருக்குது. உங்களுக்கோ உங்க குடும்பத்திலேயோ தொடர்ச்சியான பிரச்சனைகள், மன அமைதி இல்லாம இருக்கிறது, தடைகள், தாமதங்கள் வந்துச்சுன்னா பங்குனி உத்திர நாள்ல குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுங்க. குலதெய்வத்தோட அருள் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இந்த பங்குனி உத்திரமும் குலதெய்வ வழிபாடும் அப்படின்ற தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது பலருக்கும் சேர இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட குலதெய்வத்தோட பேரு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.